நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வர்தனி குல சம்மதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. 12 ராசியில் உள்ள நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள் 14/8/2024 புதன்கிழமை. நவமி திதி காலை 6:52 வரை, பின்பு தசமி திதி. அனுச நட்சத்திரம் காலை 9:40 வரை, பின்பு கேட்டை நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. மேசராசினியர்களுக்கு தெய்வ வழிபாட்டால் மனதில் சாந்தம் கிடைக்கும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு நன்மை செய்ய தாமதம் ஏற்படும். விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. மிதுனராசினியர்களுக்கு முயற்சியால் வெற்றி வாய்ப்புகள் தன்னை தேடி வரும். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசினியர்களுக்கு நண்பர்களின் நட்பால் நன்மை ஏற்படும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு கோபத்தினால் உடல் சோர்வு உண்டாகும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசினியர்களுக்கு பயத்தினால் மன சோர்வு உண்டாகும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. துளாராசினியர்களுக்கு நற்செயல்களால் பெருமை கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசினியர்களுக்கு எண்ணிய காரியத்தில் சிரமம் உண்டாகும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு இடர்பாடல்களால் சோதனை ஏற்படும். சனி வழிபாடு செய்வது நல்லது. மகராசினியர்களுக்கு சுய முயற்சியால் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசினியர்களுக்கு அனுபவத்தால் அனுகூலம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. மீனராசினியர்களுக்கு நற்காரியங்களால் பேரும் புகழும் கிடைக்கும். லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. 12 ராசியில் உள்ள நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோவை பிடித்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.